மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் எதுக்காகவும் கடியவும் மாட்டாரு. கடிந்து கொள்ளாத ஒரு ஒரு மனிதர் அவர். எனக்குமே தெரியும். ஆனாலும் அவரை நம்பி வந்த எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க சார். உங்களை போல ஒரு 10 பேர் தான் இருக்கீங்க இப்போ. நான் சொல்லலை, இதை வெளியில சொல்றாங்க, அதை நான் சொல்றேன், சரிங்களா? ஆனா நீங்க 50,000 பேர் இணைஞ்சிருக்கீங்க மதுரையில். நானும் பார்த்தேன், அந்த விழாவை நான் பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன், எல்லாரையும் அனுப்பிட்டு அவர் தண்ணியை சுற்றி யாருக்குமே தன்னையை நம்பி வந்த யாருக்குமே எதுவுமே பண்ணலன்றாங்க. இப்போ மட்டும் அவர் திமுகவில் போய் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் பண்ணுவாருன்ட்டு நீங்கள் போயிருக்கீங்களா என்ன? சார் அதாவது இது இது நடக்கும், இது நடந்தால் தான் நான் இருப்பேன், அப்படி சிந்தனையோடு செயல்படுற ஆட்கள் நாங்கள் இல்லை. முதல்ல அவருக்கு அந்த மாதிரி ஒரு 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 இயல்பாக ஒருத்தவங்களை வந்து முன்னிறுத்தி இவருக்கு இதை செய்யணும், அவருக்கு அதை செய்யணும், இவருக்கு செஞ்சாதான் அவர் அந்த அந்த மாதிரியான இயல்பு அவருக்கு கிடையாது சார். அது அப்படி தான் செய்யணும்ல. நீங்கள் அவர் முதல் தர்மயுத்தத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி, முதல் தர்மயுத்தத்தில் இணைப்பு ஏற்படும் போதும் சரி, அவர் நிபந்தனையே ஏற்படுத்திக்கல. எந்த நிபந்தனையும் ஏற்படுத்திக்காம தான் நீங்கள் இது வந்து என்னன்னா அவருடைய இயல்பு. அவர் அப்படி தான், அவர் அம்மா இருக்கும்போது அப்படி தான். நீங்கள் சார் 13 வருஷம் அம்மா தனக்கு அடுத்த இடத்துல ஒருத்தரை வச்சுருந்தாங்கன்னா அவருக்குன்னு சில இயல்பு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அம்மா நெருப்பு மாதிரி. நீங்கள் அம்மா வந்து அப்படி தொடர்ந்து இப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஆளை காட்டுங்க அதிமுகக்குள்ள. அம்மா வந்து இவருக்கு கொடுத்த மாதிரி இப்படி தொடர்ச்சியாக 13 வருஷம் இந்த அம்மாவுக்கு அடுத்த இடத்த இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்த இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது ஏன் அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் வந்து அந்த தலைமைக்கு எவ்வளோ கரெக்டாக நடப்பார், எவ்வளோ இப்போ இன்னைக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க சார். ஆனால் அந்த தொண்டர்களின் நம்பிக்கையே சார், அதான் சொல்கிறேன் சார். இன்னைக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க சார், துரோகின்னு இவருக்கு இவ்வளோ அடையாளம் கொடுத்து பார்க்குறாங்க சார், என்னென்னமோ பேசுகிறாங்க சார் எடப்பாடி தரப்பு. ஆனால் அம்மாவோட இவங்க பெரிய புத்திசாலியா? அம்மா அடையாளப்படுத்தின ஒரு தலைவர், அடையாளப்படுத்தினது மட்டும் இல்ல சார், அம்மா அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா தொண்டர்கள் அங்கீகாரம் கொடுக்கலையே. தொண்டர்கள் எடப்பாடிக்கு தான் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, ஓபிஎஸ் கொடுக்கலையே. நான் தான் சொல்றேன், அங்கீகாரம் கொடுக்கலன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க நான் கேட்கிறேன். நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. நீங்க திருப்பி இந்த நீங்க களத்தில் இருக்கிற விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ராமநாதபுரம் எலெக்ஷன்ல எப்படி அதிமுக ஓட்டு போட்டா நீங்க சொல்லுங்க. நீங்கள் வந்து எடப்பாடி தான் எல்லாம் ஓகே. இப்போ எடப்பாடி சொன்னதை கேட்டு ஓபிஎஸ்க்கு எதிராக ஓட்டு போட்டுக்கணுமா இல்லையா? ராமநாதபுரத்தில் போட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடலை? ஏன் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டான்? இது எல்லாமே கட்டமைக்கப்படுற விஷயங்கள் சார்.